வெல்கம் டு சேலம் சமையல். இன்னைக்கு நம்ம மருத்துவ குணம் உள்ள பிரண்டை சட்னி எப்படி பண்றேன்னு பார்ப்போம். நிறைய பேருக்கு பிரண்டை செடினா என்ன தெரியாது. இது சந்தையிலலாம் கூட கிடைக்கும். பாருங்க, இதுதான் பிரண்டை. இது இந்த மாதிரி இலையெல்லாம் கிள்ளிடணும். அதில் உள்ள கொடி மாதிரி வரும், அதெல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு உடச்சிட்டு இந்த மாதிரி சைடில் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வாங்கும்போது நல்லா மெல்லிசாக இருக்கிறத பார்த்து வாங்க. வெண்டைக்காய் எப்படி முத்துனதா என்னன்னு பார்த்து வாங்குறோம், அது மாதிரி இது எலசாக இருக்கும், அது மாதிரி பார்த்து வாங்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதும் ஜீரகம் போடுங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஜீரகம் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நல்லா நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஒரு 200 கிராம் எடுத்துருக்கிறேன் சின்ன வெங்காயம். தோல் நல்லா உரிச்சிட்டு அதை போட்டுருங்க. அதில் போட்டு வதக்கிடுங்க. அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பிரண்டை அதையும் போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்கணும். இது ரொம்ப நல்லது. மூட்டு வலிக்கு, ஜாயிண்ட் பெயின் அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் இது வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டோன்னா அதெல்லாம் கம்மியாகும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இது வதக்கினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வறுத்துட்டு அப்புறம் இப்போ இதுக்கு தேவையான மிளகா வறுத்துடலாம். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப மாதிரி போட்டுக்கலாம். இது காஞ்ச மிளகா எடுத்துருக்கிறேன் நான். காஞ்ச மிளகா போட்டுருங்க வறுத்து. இதுலேயே புளி ஊற வச்சுருக்கேன் ஏற்கனவே, ஒரு லெமன் சைஸ் புளி, அதையும் போட்டுருங்க. கல் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சமாக காயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காயம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அரைச்சா போதும். இதில் பிரண்டை எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அரைச்சி மொத்தமாக வைக்கக்கூடாது. ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரண்டையை போட்டுருங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம எண்ணெயிலேயே அதை வதக்கியிருக்கோம். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சுடு சாதத்தில் நெய் ஊற்றிக்கிட்டு இந்த சட்னி வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய மருத்துவ குணம் உள்ளது. இந்த மாதிரி வதக்கி வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம சுவையான பிரண்டை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.